ஹாய்! இன்னைக்கும் ஒரு கியூட்டான, ஃபன்னான மூமெண்ட் தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா நடந்த ஆர்சிபி வெர்சஸ் யூபி வாரியர்ஸ் மேட்ச்ல. அதுல என்னன்னா, ஆர்சிபி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் வின் பண்ண போறாங்க. பட் என்னன்னா, லாஸ்ட் நேரத்துல விக்கெட் போயிட்டு ரிச்சா கோஷ் உள்ள வருவாங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல ஸ்மித்தி வந்து 47 ரன்ஸோட இருப்பாங்க. இன்னும் 3 ரன் அடிச்சா 50 அண்ட் 3 ரன் அடிச்சா ஆர்சிபி வின்னு. ஸோ ரிச்சா கோஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்னன்னா ஜென்ரலா எல்லா பிளேயர்ஸும் மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் பண்றது தான். ஸ்ட்ரோக் வெடிச்சு அடுத்த ஓவர்ல அந்த பிளேயருக்கு ஸ்ட்ரைக் குடுத்து 50யும் அடிச்சுக்கிட்டோம். மேட்ச் வின்னிங் நாக்கும் அடிக்கட்டுமே அப்படின்னு அவங்க நெனச்சாங்க போல. இல்ல சில பல மூவ்மெண்ட்ஸ ரீகிரியேட் பண்ண நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஸ்ட்ரோக் வச்ச உடனே ஸ்மித்தியோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, "அடே வாட் பையா! நீ ஏன் அடிச்சு முடிச்சிருக்கலாம்ல. எனக்கெல்லாமா பார்த்த?" அப்படின்ற மாரி இருக்கும். அண்ட் அடுத்த ஓவர்ல இன்னொரு ட்விஸ்ட் நடந்தது. என்னன்னா, அவங்க அடிக்க போய் பார்த்து பால் கால்ல பட்டு பவுண்டரி போனதுனால அம்பயர் லெக் பைஸ்ன்னு குடுத்துருவாரு. ஸோ ஸ்மித்தி அவர்களுக்கு ஆஃப் செஞ்சுரியுமே கிடையாது. அது முடிச்சுட்டு 2 பேருமே ஒரு மூமெண்ட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க பிட்ச்ல. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் WPLல ஆர்சிபி லுக்ஸ் வெரி, 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 வெரி ஸ்ட்ராங். அண்ட் ஒருவேள இந்த வருஷம் பிரிங் இட் பேக்ன்னு சொல்லி ட்ரோஃபிய தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க போல. அண்ட் இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் நியூசிலாண்டோட 2ண்ட் ODI மேட்ச் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். 2ண்ட் ODI மேட்ச்ச ஜெயிச்சிட்டா சீரிஸ் நம்மளுது தான். ஸோ இதுல என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குன்னு தெரியல. என்னவா இருந்தாலும் மேட்ச் என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் நாளைக்கு பொங்கல தடபுடலா ஆக்கிடுவோம். அண்ட் விஷிங் யூ ஆல் அ ஹேப்பி பொங்கல் அண்ட் சீ யூ டுமாரோ. பாய்.